கேஐஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் யாழ்ப்பாணத்து முறையில் யாழ்ப்பாணத்து பலகாரங்கள் எல்லாம் எப்படி செய்கிறது அப்படி என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் நடக்கிற சடங்குகள் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த பலகாரங்கள் எல்லாம் முக்கியத்துவம் வைக்கின்றது. இந்த பலகாரங்கள் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த பலகாரம்லாம் எங்கள் அப்பாண்ட 31வது நாள் நினைவஞ்சலில் தான் வந்து படைக்கிறதுக்காக செஞ்சினாங்க. அதை தான் நாங்கள் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பலகாரமும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக இதில் இணைச்சிருக்கிறேன். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து பருத்தித்துறை வடை. இந்த பருத்தித்துறை வடை செய்கிறதுக்கு முழு உளுந்தோ உடைச்ச உளுந்தோ வந்து நல்லா ஊற வச்சிடணும். அதே மாதிரி இந்த மிளகாயும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சுடுதண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சா நல்ல சிவப்பாக வரும். அதுக்கு முதல் மாவையெல்லாம் அரித்து எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ மா ஏதோ எடுத்து நாங்கள் நினைக்கிறேன் 3 கிலோ மா 1 கிலோ உளுந்து எடுத்துருக்குறோம். இந்த ஊற வச்சிருக்கிற இந்த செத்தல் மிளகாயை எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அதோடு சேர்த்து நீங்கள் உப்பும் சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா கல் உப்பு தானே நாங்கள் சேர்க்கிறோம். நாங்கள் அதால் வந்து இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் உளுந்து எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். 1 கிலோ உளுந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த 1 கிலோ உளுந்து கழுவி புரிம்பா எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிலை அதோட பெருஞ்சீரகம் எல்லாமே நாங்கள் தனித்தனியாக எடுத்து வைக்கணும். பெருஞ்சீரகத்தில் ஏதாவது சின்ன சின்ன இதுகள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதையும் நல்லா சுத்தமாக்கி அதை மட்டும் எடுத்து வச்சோம்னு சொல்லி சொன்னால் சரி. உளுந்தையெல்லாம் நல்லா எடுத்து போட்டு மாவுக்குள்ள உளுந்தையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இந்த உளுந்தெல்லாம் நாங்கள் முழு உளுந்து போடுறதால உடைச்சி உளுந்து போடுறதால அதை கோதையெல்லாம் நீக்கி தான் இதுக்குள்ளே சேர்க்கிறது. 1 கிலோ மாவுக்கு 3 கிலோ 1 கிலோ உளுந்துக்கு 3 கிலோ மா 4 கிலோ மா கிட்ட போடலாம். நாங்கள் கொஞ்சம் உளுந்தாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் எண்ணெய்க்குள்ள போடையக்கு உதிரப்பாக்கும். அதால் தான் இது போடுறது. அதோட வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கொள்கிறோம். அடுத்தது வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிளகாயையும் இதுக்குள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் கறிவேப்பிலையும் சேர்த்து நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு தான் இந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த செத்தல் மிளகாயை வந்து போடுறேன். முந்தியெல்லாம் நாங்கள் செய்கிறப்போ இந்த நறுவல் புருவலாக செத்தல் மிளகாயை எல்லாம் அரைச்சி போட்டு போடுறது. இப்போ வந்து ஊற வச்சு போட்டு எதுக்கு நாங்கள் அரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வடை வந்து நல்ல சிவப்பாக இருக்கும். என்ன இந்த முந்தி யாழ்ப்பாணத்துல எல்லாம் வடையல் எல்லாம் சுட்டு விற்கிறது இந்த மாதிரியான ஒரு முறையில் தான் அவங்க செய்கிறது. நாங்கள் அதுக்கு பிறகு தான் அப்படி வடை செய்கிற ஒருத்தங்க தான் எங்களுக்கு சொல்லினாங்க, இப்படி நீங்கள் ஊற வச்சு போட்டு நீங்கள் அரைச்சி போட்டு போட்டிங்களேன்னு சொல்லி சொன்னால் வடை வந்து நல்ல சிவப்பாக இருக்கும் அப்படி என்று சொல்லி. பார்த்தாலே தெரியுது நல்லா சிவப்பாக இருக்குது. அதுக்கு பிறகு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் குழைச்சி எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து தண்ணியெல்லாம் நிறைய சேர்க்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக தான் சேர்க்கணும். இப்போ அதுக்கு முதல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சி எடுக்க போகிறேன். உளுந்து மா எல்லாம் போட்டு நல்லா குழைச்சி வச்சா பிறகு கொஞ்சம் இதை வந்து அப்படியே 3 உருண்டையாக அம்மா வந்து பிரித்து போட்டவங்க. அது எதுக்கு போட்டாங்கன்னு சொன்னால் டக்கண்டு காயாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா நாங்கள் ஒன்றா சின்ன சின்ன உருண்டையாக போட்டுட்டு தான் அதை வந்து நாங்கள் வடை தட்டுறதுக்கு எடுப்போம். அப்போ மிச்சத்தையெல்லாம் அம்மா மூடி வச்சுருவாங்க. நிறைய மாண்டபடியாக இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் சின்ன சின்ன உருண்டையாக வந்து போட்டு வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் தட்டுறதுக்கு படப்படாண்டு ஈஸியாக வந்து தட்டிடலாம் அப்படின்னு. இந்த ஒரு சைஸில் போட்டாலே கொஞ்சம் பெரிய ஒரு வடையை வந்து தட்டலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆக பெருசு போட்டால் ரொம்ப மொத்தமாக இருக்கும். தட்டுறதும் வந்து கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி இருக்கும். இந்த சைஸுக்கு எல்லாம் போட்டுட்டு அங்கே ஆண்டியாக்கள் எல்லோரும் வந்திருந்தவங்க வடை தட்டுறாண்டு. அப்போ அவங்க எல்லோரும் ஒரு இதுக்கு மேலே பொலித்தீனை போட்டுட்டு எண்ணெயை தடவிட்டு வடையெல்லாம் ஓனா கதைச்சிட்டு தட்டிகிட்டு இருந்தோம். கதைக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் என்ன கதைக்கிறது, எங்கெண்ட அப்பாட புராணம்தான். எல்லாம் அப்பா அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ வடையை எல்லாத்தையும் தட்டி தட்டி எல்லாம் போட்ட பிறகு அம்மா எண்ணெயை எல்லாம் காய்ச்சி அதுக்குள்ளே வடையை பொரிக்க வலிக்கிட்டாங்க. மிச்சத்தை எல்லாத்தையும் நானும் மற்ற ஆண்டியும் வந்து போட்டு கொண்டு இருந்தாங்க. இப்படி தான் இந்த பருத்தித்துறை வடை வந்து செய்கிறது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய காலம் நாங்கள் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு இந்த பருத்தித்துறை வடையை பயன்படுத்தலாம்.
அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது அரியாரம். அரியதரம் மட்டும் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து வெள்ளை அரிசியை நல்லா ஊற வச்சுட்டோம். ஒரு கொஞ்சமாக செய்ய போகிறோம் அப்படின்றதால நாங்கள் வந்து இன்றைக்கி மிக்சியிலேயே அரைச்சி இதில் மா எடுத்துக்கலாம் அப்படி என்று சொல்லி அம்மா சொன்னவங்க. இல்லைன்னு சொன்னால் நிறைய செய்ய போகிறீங்களோ, ஒரு 5 கிலோ 10 கிலோ செய்ய போகிறீங்கன்னா மில்லில் கொடுத்து மாற்றிச்சிருவோம். இது ஏதோ அம்மா குறைய தான் போட்டோம். அரியாரம் இனிப்பண்டதெல்லாம் எங்கள் வீட்டில் பெருசாக யாரும் சாப்பிட மாட்டோம். அப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு நல்லா அரிச்சு மாவை வந்து நல்லா எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு பிறகு இதுக்குள்ள வந்து சீனி போடுறா அம்மா. அதுக்குள்ள சீனி போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி போடலாம். எங்கட அம்மா அதில் கொஞ்சம் கூடமா இருக்குது அப்படின்ட்டு அம்மா 4 சுண்டு போட்டவாங்க. இந்த என்ன பண்ணுவாங்க அடுத்தன்னு சொல்லி சொன்னால், இந்த சீனியையும் மாவையும் வந்து அப்படியே நல்லா குழைச்சி கொண்டு இருக்கணும். இதுக்கு வந்து இன்னொரு முறையிலையுமே இந்த அரியாரம் சுடுவாங்க. யாழ்ப்பாணத்தில் சீனியை காய்ச்சி ஊற்றிட்டு அப்படியே அந்த பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துட்டு இதுக்குள்ள விட்டு குழைச்சி கொண்டிருக்கிறது. எங்கெண்ட அம்மா வந்து சீனியையும் மாவையும் அப்படியே குழைச்சா அந்த சீனியும் மாவும் அந்த சேரும் போது அப்படியே கரைஞ்சி ஒரு இறுகத்தன்மை உண்டு வரும் இந்த மாவுக்கு. அதை தான் எங்களோட அம்மா இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ காணாதுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஆனால் தண்ணி ஓவராக தண்ணி தெளிச்சிங்கன்னா வந்து அது தண்ணி மாதிரி போயிடும், பிடிக்கிறதுக்கு வராது. அப்போ அம்மா இதால் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அப்படியே அந்த சீனியை வந்து அப்படியே மாவோட நல்லா குழைச்சி நல்லா எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தாவே வந்து தெரியுது அந்த மாவும் சீனியும் நல்லா குழைஞ்சி நல்லா இருக்க ஒரு தன்மை மாதிரி வந்து கொண்டிருக்குது. இந்த பதமே வந்து நல்லா அப்படியே சேர்த்து நல்லா குழைச்சி இதை வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். இதுக்குள்ள மூடி வச்சிடணும். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள எண்ணெய் மேலால் அம்மா விட சொல்லி சொன்னவங்க. எண்ணெய் விட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே அது நல்லா ஊறி நல்லபடியாக வந்து அந்த மா வந்து வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மேலால் எண்ணெய் விட சொல்லி அம்மா சொன்னவா. இப்போ எண்ணெய் விட்ட பிறகு அம்மா அப்படியே நல்லா அமர்த்தி அதை அப்படியே வச்சிட்டாங்க. வச்சதுக்கு பிறகு நாங்கள் மூடி ஒரு 45 மினிட்ஸுக்கு பிறகு தான் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். நல்லா ஊறினத்துக்கு பிறகு ஒரு பூவரசம் இலையில் வந்து எடுத்துட்டு மாவை வந்து குட்டி உருண்டையெல்லாம் போட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த அரியதரத்தை தட்டி எடுக்கணும். தட்டி எடுத்ததுக்கு பிறகு அம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, எண்ணெயை காய வைக்கிறேன்ட்டு எண்ணெயை வந்து இதன்னாங்க. நான் அதை ஒவ்வொண்டா தட்டி அதுக்கெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு 4-5 அந்த மாதிரி தான் தட்டி போட்டது. ஏன்னா அது முட்டுப்படாமல் வரணும் அப்படின்னு சொல்லி இப்படி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு அப்படியே நாங்கள் இறக்கிட்டோம்னு சொன்னால் அரியதரம் ரெடி ஆகிடும். அடுத்ததாக நாங்கள் செய்ய போகிறது எனக்கு பிடிச்ச அச்சு பலகாரம். இது வந்து நல்லா இருக்கும். சீனி தான், இனிப்பு தான், ஆனால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நிறைய மாவாக எடுக்க போகிறது நாங்கள் அரிசி மா தான். இதில் மேஜர் ரோல் வந்து அரிசி மா, அடுத்தது வந்து உளுத்தம்மா. இது ரெண்டையும் எடுத்துட்டு இப்போ அரிசி மா 3 பனி எடுக்கிறோன்னா ஒரு 1.5 பனி உளுத்தம்மா எடுத்தால் போதும். அதுக்குள்ளே வெள்ளை எள்ளும் போட்டு நாங்கள் எள்ளு கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி வாசமாக இருக்கும். கொஞ்சம் அந்த அச்சுக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும், அந்த ஒரு டிசைன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக எள்ளு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நல்லா அம்மா அது எல்லாத்தையும் குழைச்சி விட்டுட்டாங்க. குழைச்சி விட்டதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், சுடுதண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக அப்படியே நல்லா கிண்டி கொண்டு வரணும். இது வந்து அந்த ஒரு இடியப்ப பதத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து புளியறதுக்கு சுகமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் புளியிறது. அப்போ அம்மா வந்து கொஞ்சமாக தான் சுடுதண்ணியை விட்டு அதை வந்து குழைச்சி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மா எல்லாம் நல்ல பதத்துக்கு வந்து குழைச்சி வந்தாச்சு. இதை வந்து கையாலேயே நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாவை நல்லா இன்னுமே பதத்துக்கு கொண்டு வரணும். அதால் வந்து மாவை நல்லா அமர்த்தி எடுத்து நல்லா உருண்டையாக்கி அதை வந்து நல்லா பதப்படுத்தணும்.
அதையும் கையால் பதப்படுத்துறன்றது. அதுக்கு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வந்து நல்லா அடித்து பிசைஞ்சு விட்டோம்னு சொல்லி சொன்னால் இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த அச்சில் புளியறதுக்கு. அச்சுக்கு ரெடியானதுக்கு பிறகு அச்சு வேணும்ல, அதுதான் இது. பலகாரம் சுடுறப்போ தான் இதை எடுக்கிறது இதிலேயே. இந்த அச்சுக்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும் சைட்டில். நான் சில பேட்ட அச்சு பலகாரத்தின் இது வந்து நடுவுக்கால போடுற மாதிரி இருக்கும், எங்கள்கிட்ட சைட்டில் போடுற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ள அச்சு ஒவ்வொரு டிசைன் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அச்சை எடுத்துட்டு மாவையும் நல்லா உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சிட்டு அந்த இதுக்குள்ள போட்டு அம்மா வந்து முதலாவது டிசைனை வந்து புளிஞ்சு விட்டாங்க. இதை வந்து எங்களோட அம்மாவா ஒரு டிசைனை வந்து இதை மாற்றுவா. அம்மாவுக்கு இப்போ இந்த மாதிரி டிசைனை இப்படி வெட்டி விடுறதே பிடிக்காது. அதை நான் இப்படி விட்டால் லைட்டாக இங்கால ஒரு சுருட்டு அங்காலே ஒரு சுருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு புது டிசைனை கொண்டு வருவாங்க அச்சு பலகாரத்தில் அம்மா. ஒவ்வொரு அச்சில் இருக்கிற டிசைன்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பலகாரமாக செஞ்சு எடுப்போம். இப்போ இந்த அளவுக்கு இந்த பலகாரத்தை அச்சை முறுக்கி விட்டாச்சு. அடுத்ததாக வந்து வேற ஒரு தட்டொண்டை மாற்றிட்டு இதை இப்படியே சைடாக வெட்டி விடுறது. இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை. அப்படி ஆனால் என்ன, இந்த மாதிரி இருக்கிற அச்சில் வந்து நிறைய போகும், ஒரு சில அச்சில் வந்து நிறைய போகாது. அதுதான் வித்தியாசம். இது வந்து ரொம்ப ஈஸியுமே, சைடாக அப்படியே பார்த்து வெட்டி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறதுக்கு அம்மா வந்து வேறு ஒரு அச்சை வந்து மாற்றி விட்டவா. அதை வந்து புளிகிறப்போ இந்த மாதிரி மெல்லிசாக தான் வரும். அப்போ இதை நாங்கள் சின்னதாக வெட்டிட்டு அப்படியே முறுக்கி விட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ரெடி ஆகிடும். இதே அச்சில் போடுறத இப்படியே நீட்டாகவே வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டியாக்கள் சொன்னாங்க. இதை வந்து என்ன பிரச்சனைனா, எங்கள் அம்மாவுக்கு இப்படி வெட்டி விடுறது பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு இதை அப்படியே சுருட்டி அப்படியே ஒரு வளைவு மாதிரி வைக்கணுமன்றது மட்டும்தான் விருப்பம். அவருக்கு இது பெருசாக விருப்பம் கிடையாது. ஆனாலும் நான் ஈஸியாக முடிப்போமே அப்படின்ட்டு இதுலேயும் கொஞ்சம் அச்சை வந்து செஞ்சு எடுத்துக்கொண்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வாழைத்தடலை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுலேயும் ஒரு டிசைன் பண்ணலான்ட்டு அந்த மடல் வந்து எடுத்துக்கொண்டு வந்துட்டு சின்ன உருண்டையாக போட்டு இப்படி அமர்த்தி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இதுவுமே ஒரு டிசைனாக ரெடி ஆகும். இது வந்து எனக்கு பிடிக்கும் இந்த டிசைன். அதுக்காகவே நான் இதை கண்டிப்பாக நீங்கள் இதை போடணும் அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன். என்னையே போய் வெட்டி வான்னு சொல்லி போட்டு இந்த டிசைனை செய்யன்னு விட்டுட்டாங்க. நானே அப்படியே கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தேன். பார்த்தா இவ்வளோ கொஞ்சமாக செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு கொஞ்சமாக போட்டு அச்சை பொரிச்சு எடுத்துட்டாங்க. பொரிச்சாண்டு இப்படி தான் இருந்துச்சு. அடுத்த நாள் தான் சீனி காய்ச்சி ஊற்றணும். நான் சீனி காய்ச்சி ஊற்றுற டைமில் அப்பாட வேலையாக ஏதோ வெளியில் போயிட்டேன். அதால் வந்து சீனி காய்ச்சி ஊற்றுறதை நான் பார்க்கல. ஒரு கப் சீனி தண்ணிக்குள்ள ஒரு தேவையான அளவு சீனியை போட்டுட்டு நல்லா காய்ச்சி போட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அந்த கம்பி பதத்துக்கு வரும்னு சொல்லுவாங்கள்ல, தண்ணிக்கு ஊற்றி பார்த்தா ஒட்டாமல் இருக்கும், அந்த மாதிரி வரும்போது இதுக்குள்ள ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி குலுக்கி வைக்கணும். அப்போது இந்த மாதிரி நல்லா பலகாரத்தில் வந்து ஒட்டி வந்துடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அச்சு பலகாரம். எனக்கு பிடிச்சதுலேயே வடைக்கு அடுத்ததாக இந்த அச்சு பலகாரம் தான். அடுத்தது பயத்தம் உருண்டை செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பயத்தம் மாவையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு சீனியையும் மிக்சியில் அடித்து எடுத்துக்கொள்ளணும். இந்த பயத்தம்மா அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன்னு சொன்னால் வறுத்துட்டு நீங்கள் அம்மியில் குத்தி அதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லையண்டா இங்கே கொடுத்தீங்களேண்டால் மில்லில் கொடுத்தீங்கன்னா பயத்தம் மாவை வந்து வறுத்து தருவாங்க. அப்படி தான் நாங்கள் இப்போ சீனியையும் நல்லா அடிச்சுட்டு அதை அப்படியே மாவுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். தனியாக பயத்தம் மாவு மட்டும்தான். அடுத்தது சீனி, இதை நல்லா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு கிண்டோடும். ஏன்னா சீனி ஊற மாவு வந்து தண்ணி பதத்தில் இருக்கும். அதால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தான் இந்த சீனியிலேயே மிச்ச மாவெல்லாம் ஊறணும் அப்படின்ட்டு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குழைச்சி கொண்டே இருக்கணும். இந்த குழைக்கிறதுலேயும் பதம் இருக்குது. நல்லா குழைச்சி மாவையெல்லாம் ஒன்றா சேர்த்து குழைச்சி எடுத்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இந்த பயத்த மாவு வந்து உள்ளே வைக்கிறது வந்து ரெடி ஆகிடும்.
கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டதுக்கப்புறம் இப்படி குட்டி 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 உருண்டையாக எடுத்து நாங்கள் ரவுண்டாக எடுத்துகிட்டு அப்படியே போட்டுறணும். அப்படி போடுறப்போ வந்து மாவை துவச்சிட்டு போய் வந்து பொரிச்சு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா குட்டி குட்டி உருண்டையாக வந்து போட்டு உருண்டை போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த பயத்த மாவு உருண்டையெல்லாம் நல்லா போட்டு வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இந்த சைஸுக்கு தான் போட்டுனாங்க, ரொம்ப பெருசாக எல்லாம் போடையில். அதுக்கு பிறகு இதுக்கு மேலே இது பண்ணுறதுக்கு கோதுமை இந்த மாவுக்கெல்லாம் மஞ்சள் போட்டுட்டு அதை வந்து நல்ல திக்கான ஒரு பதத்தில் வந்து குழைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணினா ஒட்டாது அந்த மாவை. இப்போ கொஞ்சம் நாங்கள் தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் மாவு போட்டு தான் நாங்கள் திக்காக போட்டு இந்த எண்ணெய்க்குள்ள வந்து பொரிச்செடுக்கிறோம். எப்போவுமே பயத்தம் மாவு வந்து பயத்தம் பணியாரம் செய்யும் போது எண்ணெய் வந்து புதுசாக ஊற்றி தான் செய்யணும். வேற ஒரு பலகாரத்தை பொரிச்ச பயத்தம் இதை வந்து பொரிக்கக்கூடாது. இப்படி தான் இந்த பயத்தம் பணியாரம் வந்து செய்கிறது. அடுத்தது முறுக்கு செய்ய போகிறோம். முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடலை மாவு பாக்கெட் எடுத்துருக்கிறோம். அதோட கோதுமை மாவு போட்டு கலந்து தான் எடுத்து இந்தளவு கடலை மாவையும் போட்டு நாங்கள் கோதுமை மாவுக்குள்ளே இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் வெள்ளை எள்ளு போடுறாங்களா, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்குறப்போ கொஞ்சம் வாசமாயும் இருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு போட்டு நாங்கள் இது வந்து சீனி இல்லை தானே, அதால் வந்து இதுக்கு உப்பு போட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அரைச்சோப்பு தான் போடணும். கல்லுப்பு போட்டிங்களேன்றால் அது வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதுக்கு பிறகு சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முறுக்குக்கு வந்து மாவை நல்லா குழைச்சி எடுக்கணும். எல்லாத்துக்குமே பதம் தான் முக்கியம். முக்கியமாக மஞ்சள் தூள் லேட்டாக தான் போட்டுனாங்க. மஞ்சள் தூள் போட்டால் தானே மஞ்சளாக வரும் முறுக்கு, இல்லைன்னா வெள்ளையாக வந்துடும் முறுக்கு. அதெல்லாம் மஞ்சள் தூளை போட்டுட்டு தான் இப்போ வந்து நல்லா குழைச்சி எடுத்துனாங்க. நீங்கள் முதலே மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தான் இந்த முறுக்கு மாவை வந்து நல்ல ஒரு பதத்துக்கு குழைச்சி கொண்டு வரணும். முறுக்குக்கு மாவெல்லாம் நல்ல பதத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு அச்சை வச்சு தான் இந்த முறுக்கை சுட போகிறோம். அதுக்கு வந்து இது இடியாப்பத்தட்டு, அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பூசி எடுத்துக்கொண்டு நான். அப்போ தான் வந்து முறுக்கை நாங்கள் கொட்டும்போது வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக எல்லா இடியப்பத்தட்டுலையும் வந்து எண்ணெய் பூசிட்டு முறுக்குண்ட அச்சை வந்து அந்த உரலுக்குள்ளே நல்லா போட்டுவிட்டேன். போட்டதுக்கப்புறம் இனிமேல் என்ன மாவை அப்படியே உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 5 முறுக்கை வந்து ரொம்ப பெரிய முறுக்காக சுட்டேன் நாங்கள். அப்போ அந்த படையலுக்கு வைக்கிறதுக்கு அப்படி என்று சொல்லி 5 முறுக்கை நல்ல பெருசாக சுட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக தான் சுட்டேன் நாங்கள். இந்த முறுக்கை பொரித்து எடுக்கும்போதும் குவியலாக போட்டு நிறைய பொரிக்க எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக இதெல்லாம் மற்றது வந்து புளிஞ்சு வச்சுருக்கிறோம். இதை தான் வந்து இந்த ஆக்கள் வரும்போது கொடுக்குறது. ரொம்ப பெருசெல்லாம் தேவையில்லைன்னு 1லேயே 3 புளிஞ்சு எடுத்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இவ்வளோத்தையும் அப்படியே சுட்டு கொஞ்சம் எண்ணெய் வடியை விட்டு எடுத்தோம்னு சொன்னால் முறுக்கு வந்து ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. இந்த யாழ்ப்பாணத்து பலகாரங்கள்லேயே ஏன் இந்த பால் ரொட்டி சுடுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஒரே பலகாரம் உண்டா, அதுதான். இதுக்கு வந்து வெள்ளை அரிசியை வந்து நிறைய ஊற வச்சுட்டு அதை அரைச்சி மாவை எடுக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். அரைச்சி மாவை எடுத்து கொஞ்சம் அரிச்சு எடுத்தோம்னு சொன்னால் மாவு ரெடி ஆகிடும். பால் தேவை, தேங்காய் பால். அதுக்கு முதல் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டையுமே கொஞ்சம் கலந்து எடுத்துகிட்டு இதை அடுப்பில் வச்சு சூடாக்கி எடுக்க போகிறோம். இந்த பால் ரொட்டியை வந்து எப்போவுமே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க யாரும். ஆனால் படையலுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பால் ரொட்டியை வந்து செய்கிறது. மற்றபடி இந்த பால் ரொட்டியை யாருமே நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. எங்கள் வீட்லேயும் ஈவன் யாருமே சாப்பிட்டதில்லை, நாங்களும் சாப்பிட்டதில்லை. இந்த பால் நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு இந்த மாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கொஞ்சம் உப்பும் போடணும். நல்ல ஒரு பதத்துக்கு குழைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் விடணும். நிறைய விட்டிங்கன்னா தண்ணி வந்துடும். அதுக்கு பிறகு மாவையெல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா குழைச்சிட்டு மூடி வச்சிடணும். இது ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் இன்னுமே நல்லா பொங்கி வரும்.
இதுக்குமே வந்து எண்ணெய் வந்து புதுசாக தான் ஊற்றணும். பழைய வேறு இதுகளில் பயன்படுத்தின எண்ணெயை நாங்கள் பலகாரம் ஊற்றி போட்டு அதுக்குள்ளே போட்டு எடுத்தோன்னா நல்லா இருக்காது. அதால் இந்த எண்ணெய் வந்து புதுசாக ஊற்றி தான் அப்படியே எண்ணெயை மேலே மேலே ஊற்றிட்டு இருக்கும்போது அந்த பால் ரொட்டி வந்து அழகாக பொங்கி வரும். எப்போவுமே பொங்கி வர பால் ரொட்டியை மட்டும்தான் படையலுக்காக வைப்பினோம். எனக்கு ஏதோ ஒரு 5 6 பால் ரொட்டி தான் பொங்கி வந்துச்சு, மற்றதெல்லாம் பொங்கல. அப்பாவுக்கு 3 பால் ரொட்டி போதும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே எடுத்து வச்சிட்டோம். இப்படி தான் இந்த பால் ரொட்டி வந்து செய்கிறது. ஆனால் இது வரைக்கும் நான் திண்டு பார்க்கலைன்றதால எனக்கு இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. மேபி பூரி மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.